எங்கள் அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர் அனைவருக்கும் இனிய அன்பான காலை நேர வணக்கம். நண்பர்களே, இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் முன்னிலையில் காலையில் 10:30 நியோமேக்ஸ் வழக்கு முதல் வழக்காக எடுக்கப்பட்டுச்சு. அதனுடைய முக்கியமான கண்டென்ட்டும் இன்றைக்கி மக்களுக்கு எதெல்லாம் சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு எல்லா முதலீட்டாளருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம யூடியூப் மூலிமா வெளியிடுறோம். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த 24ஆம் தேதி இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவுகள் நீதிமன்றத்தில் எடுக்க போகிறாங்க ஏலம் சம்மந்தமாக அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் எல்லா வீடியோவிலையும். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம மிக சுருக்கமான முறையில் பார்த்துருவோம். அதாவது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஏலம் விடுறத சம்மந்தமாக எம்எஸ்டிசி மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு இஓடபிள்யூ, ரெண்டாவது மதுரை காம்பவுண்டிங் பண்ணக்கூடிய மதுரை டிஆர்ஓ, இவங்க சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஏலம் விட போகிறாங்க, அதில் என்ன இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அதெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எம்எஸ்டிசிக்குள்ளேயும் இஓடபிள்யூக்குள்ளேயும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க. இது நீதிமன்றம் இன்றைக்கி ஆர்டராக போட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் ஒன்று இன்றைக்கி ரெடியாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய 27/2/2026 அன்னைக்கு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முக்கியமான நாளிதழ், அதாவது இங்கிலீஷ் நியூஸு, தமிழ், இது எல்லாமே கலந்து ஒரு 6 பேப்பர் நியூஸில் இது ஏலம் சம்மந்தமாக எந்தெந்த பிளாட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எவ்வளவு அப்படிங்கிறத முழுக்க எல்லாமே ஏலம் விடுறதுக்கான அந்த டைமிங், டேட்டு, மிச்சம் எல்லாத்தையுமே பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக 27 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 3 இங்கிலீஷ் பேப்பரு, 3 தமிழ் பேப்பர், அந்த மாதிரி கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 27 3/3/2026 அதுக்குள்ளே ஏலம் சம்மந்தமாக யாராவது எம்எஸ்டிசியில் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா 3/3க்குள்ளே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நீங்கள் ஏலத்தில் கலந்து அந்த சொத்துக்களை ஏலம் எடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அந்த 3/3க்குள்ளே எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணிக்கிறணும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில், அதாவது எம்எஸ்டிசி வெப்சைட்டில் நீங்கள் ஒரு மெம்பர்ஸாக மாறிக்கிறலாம். எல்லா ஏலத்துக்கும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாம். அப்படிங்கிறத அந்த டேட்டுக்குள்ளே 3/3க்குள்ளே நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்பாக மாறணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டி நீங்கள் உள்ளே மெம்பர்ஷிப்பாக மாறிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை எல்லா சைட் ரிசீட்டுக்குமே கூட்டு போவாங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் ஏலம் விடுறாங்களோ அந்த பிளாட்டுகள் எதுவோ நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். அதுக்கு இஓடபிள்யூ முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆர்டராகவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட் அப்படின்னா, 2/3 13/3க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே போய் பார்த்துக்கலாம். அதாவது 2/3 13/3க்குள்ளே நீங்கள் எல்லாமே டைரெக்டாக போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த சைட்டில் இருக்குது, எந்தெந்த பிளாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அது இது இந்த விஷயத்தை அவங்க பதிவிட்டிருக்காங்க. அடுத்து சைட்டில் யாரார் போய் பார்க்குறாங்களோ அவங்களாம் போய் பார்த்துக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 300 பிளாட்டு தான் ஏலம் விட முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதையும் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. இது 300 பிளாட்டு தான் ஒரு நாளைக்கு ஏலம் விட போகிறாங்க. அடுத்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் நியோமேக்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க இஎம்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 3 தேர்ட் பார்ட்டி வராங்க அப்படின்னா அவங்க இஎம்டி கட்டணும், கம்பல்சரி கட்டணும். இது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ட்டாங்க. இது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து ஏலம் விடக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னா, எம்எஸ்டிசியில் ஓப்பன் ஏலம் தான். எப்படி அப்படின்னா, காலை 10:30 மாலை 5 மணி வரைக்கும் ஏலம்
விடுறதுக்கான ஓப்பன் ஏலமாக வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் போய் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், இன்டர்நெட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம், சிஸ்டத்தில் உட்காந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் அந்த பிளாட்டுகளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த 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 பிளாட் ஏலம் விட போகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் போய் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவே எம்எஸ்டிசியில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 பக்கம் மாலு எந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து அவங்க பிக்சரை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி எத்தனை சதுரடி நிலங்கள் இருக்குது, ஒரு பிளாட்டில் வந்து எந்த மாதிரி எத்தனை சதுரடி இருக்குது, எவ்வளோ இருக்குது, எத்தனை சென்ட் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறத வந்து 4 மாலுமே போட்டு அவங்க டீசெண்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்து முழுசாக வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா யூடபிள்யூ அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடபிள்யூ மூலிமா கூட்டு போய் காட்டுறதுக்கான எல்லா விஷயத்தையுமே வந்து யூடபிள்யூ உதவுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 17/3 வந்து ஏலம் ஸ்டார்ட் ஆக போகிறது மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. 17/3 இருந்து 14/5 வரைக்கும் ஏலத்தை வந்து ஏலம் விட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏலம் தொடங்க ஆரம்பிச்சிடும். 17/3 இருந்து 14/5 வரைக்குமே ஏலம் விடுறதுக்கான அனைத்து வேலைகளையுமே கோர்ட்டில் டிஆர்ஓ வந்து கம்பவுண்டிங் மூலிமா அவர் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக அந்த விஷயத்தை வந்து நல்லா மறுபடியும் வீடியோ போட்டு கேட்டுக்குங்க. 17/3 இருந்து 14/5 வரைக்கும் ஏலங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து முக்கியமான எம்எஸ்டிசி சம்மந்தமாக ஆர்டராக போட்ட இந்த முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்டாக நடந்துச்சு. அதை வந்து உங்கள்கிட்டையும் சொல்கிறோம், பதிவிடுறோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய வழக்கறிஞர் ரஜினி மேடமாக இருக்கட்டும், வழக்கறிஞர் லாவண்யா மேடமாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கும் வந்து பாண்டுக்கு நாங்கள் வச்சுருக்க பாண்டுக்கு இடமா கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இன்றைக்கி நீதியரசர்கிட்ட வந்து பதிவிட்டாங்க. அப்போ நீதியரசர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஏலத்தை வந்து நடத்துகிறேன், இப்போயே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடாதீங்க, நான் மைண்டில் நிறைய விஷயங்களை வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏலம் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம பார்ப்போம். சப்போஸ் இது ஏதாவது கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அவங்க பதிவிட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டாரு, இந்த விஷயத்தை மட்டும் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் பணம் கட்டி பிளாட்டுகளை எடுக்கிறதுக்கு வரட்டும், ஃபஸ்ட்டு நம்ம இந்த 300 பிளாட் எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சுட்டு அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து இன்றைக்கி சொன்னார். அதுக்கு அடுத்து வந்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மார்னிங் ஸ்டார் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த வெப்சைட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த சங்கங்கள் வச்சு அமைச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே வந்து போன தடவையும் ஒரு 3000 to 4000 பேர் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்குள்ளே வந்து ஏற்கனவே நாங்கள் யூடபிள்யூவில் வந்து அந்த லாஸ்ட் டேட்டில் நாங்கள் மெயில் போட்டிருந்தோம், எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நீதியரசர்கிட்ட வந்து ஓப்பனாக கேட்டாங்க. அவங்களுடைய லாயர் வந்து ராகுல் அப்படிங்கிறவரும் கேட்டார். அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க வந்து கேட்கும்போது நீதி அரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, யூடபிள்யூ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லும்போது உங்களுக்கு அது எந்த கவலையும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு மெம்பர்ஷிப் 3000 பேர் வச்சுருக்கீங்க, 3000 பேர் வச்சுட்டு இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, நானும் மதுரை பெஞ்சிலையும் டைம் கொடுத்தேன், சென்னை பெஞ்சிலையும் டைம் கொடுத்தேன், நீங்கள் யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்போது நீங்கள் எதுவும் கவலைப்படலை, இப்போ வந்து 3000 பேர் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வாரீங்க, அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வாய்ப்பு தரமாட்டேன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மறுத்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுக்கு பதிலாக அனெக்சர் 1, அனெக்சர் 2, அனெக்சர் 3 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வரும். இப்போ அனெக்சர் 1க்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அனெக்சர் 2ல் வந்து இப்போ அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க வந்து அனெக்சர் 2ல் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அடுத்து அனெக்சர் 3யும் போகும். கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், நான் யாரையும் தடுக்கலை, நீங்கள் டேரெக்டாக போய் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இங்கே பேப்பர்லாம் தூக்கிட்டு வராதிங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி ஓப்பனாக சொன்னார். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்களும் எதுவும் பேசலை, நீதியரசர் எதுவும் பேசலை, கடைசி அதை தான் சொன்னார், யாராக இருந்தாலும் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் போய் அனெக்சர் 2ல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா பண்ணுங்கள், இப்போ இந்த பேப்பர் தூக்கிட்டு இங்கே வராதிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படிங்கும்போது இது நீதிமன்றத்துடைய தப்பு கிடையாது, உங்களுடைய தப்பு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அவர் சுட்டி காட்டினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பதிவிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து வயசானவங்களாக இருக்கோம், சுந்தர் தியாகராஜன் தான் அந்த விஷயத்தை வந்து பதிவிட்டார். ஓப்பன் கோர்ட்டில் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் ஏலம் எடுக்கும்போது வந்து வயசானவங்க இருக்காங்க, ரொம்ப பயப்படுவாங்க, அவங்களாம் வந்து நாங்கள் உட்காந்து எப்படி ஏலம் எடுக்கிறது, எங்களுக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை வந்து அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, சிஸ்டத்தில் வந்து
ரூபாய்க்கு ஒரு ஜீரோ பொருளாக போட்டால் 1 கோடி ஆகிடும் அப்படி அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லும்போது நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏலம் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது 2வது படிக்கிற பொண்ணு கூட வந்து 1,00,000க்கு அப்புறம் ஒரு ஜீரோ சேர்த்து போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியும். பாதிக்கப்பட்டவங்க பயப்படுறவங்கலாம் வந்து ஏலத்தில் சிஸ்டத்தில் உட்கார வேண்டாம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க மட்டும் அதில் உட்காந்தா போதும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிட்டார். ஏலத்துக்கு அதிகமாக வர்றதுக்கான ஒரு சில பாயிண்ட்டுகள் வந்து சொன்னதுக்கு வந்து அவர் எடுத்துக்கிறல. நீதியரசர் மீண்டும் மீண்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது பணமாக வர்றதுக்கான நம்ம ஒரு வழியில் பார்ப்போம், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிளாட்டாக கொடுக்குறதா, மக்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது, பாண்டு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்த நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராக் எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து அந்த பாண்டுக்கு இடம் அப்படின்னு கேட்கும்போது வந்து நீதியரசர் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து நான் ஃபஸ்ட் ஒரு ட்ரையல் விட்டு பார்க்குறேன், இது எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதுவே நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் கைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம யாருக்கும் பணத்துக்கு அந்த பாண்டுக்கு நம்ம இடமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதுவே வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும், எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நம்ம வழக்கறிஞர் லாவண்யா மேடமும் ரஜினி மேடமும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் ஏ, ஃபுல் பி, ஃபுல் சி, ஃபுல் டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து மொத்தமாக ஏலம் விடுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியுமே அந்த ஏயில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே விட்டு நீங்கள் ஒரு 30% பிரித்து கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 38 நாள் இந்த ஏலம் நடக்க போகிற மாதிரி இருக்குது. இப்போ அது 2 மாதமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா சொத்தையுமே நீங்கள் ஏலம் விட்டு எங்களுக்கு ஒரு 70-80% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கன்சல்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இதை ஏலம் விட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பதிவிட்டிருக்காரு. இதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீதியரசர் வந்து இடி இன்கம் டேக்ஸை வந்து ஒரு பார்ட்டியை ஏற்கனவே சேர்த்துருந்தார். இதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாமே வந்து எல்லா வாய்தாவிலையுமே எல்லா ஹியரிங்லையுமே நீங்கள் வந்து கலந்துக்குங்க. சப்போஸ் 6 கோடிக்கு, அதாவது 6,000 கோடிக்கு மேலே ஏலங்கள் போகுது அப்படின்னா, அமௌண்ட் உள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இதை ஒரு பார்ட்டியாகவும் சேர்த்துருக்காரு. இது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத போக போக தான் நம்ம முழுசாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்களும் ஒரு பார்ட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டு போட்டவங்களாம் ஒரு தடவை பெரிய அமௌண்ட்டாக போட்டவங்களுக்கு வந்து ஒரு சில சட்ட சிக்கல்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இது மூலிமா நமக்கு தெரிய வருது. அவங்களும் இதில் வந்து ஒரு பார்ட்டியாக ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து போகக்கூடிய காலங்களில் வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது வந்து போக போக தான் தெரியும். உங்களுக்கும் இது ஓப்பனாக தெரிகிற மாதிரி தான் நான் ஏலம் விட போகிறேன் அப்படிங்கிறது வந்து நீதியரசர் சொன்னார். அதனால் வந்து இடி இன்கம் டேக்ஸும் அவங்களும் இதுக்குள்ளே ஒரு பார்ட்டியாக வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து அமௌண்ட்டாக வரும்போது எந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத இப்போதைக்கு எதுவுமே தெரியலை. இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத இதன் மூலிமா நமக்கு புலன்படுது. அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஏலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 27 வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் பிளாட்டை போய் பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் வந்து ஏலத்துக்கு டேட்டு சொல்லிட்டாரு. அதுலேருந்து அது வரைக்கும் 2 மாதம் 2.5 மாதம் பீரியட் வந்து ஏலம் நடக்க போகுது. அதுக்குள்ளே அக்கௌண்டபிளாக எவ்வளோ அமௌண்ட்டுகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நீதியரசர் பரசகர் சார் வந்து சென்னை பெஞ்சிலேருந்து மதுரை பெஞ்சுக்கு வராரு 6/3/2026. அதுக்கப்புறம் வந்து நான் மதுரை பெஞ்சுக்கு வந்துடுவேன். மதுரை பெஞ்சில் வந்து 10:30க்கு மேலே வந்து வழக்கம் போல் நம்மளுடைய வழக்குகள் வரும். நம்ம வந்து இனிமேல் EOW யாராக இருந்தாலும் அலைய வேண்டியது கிடையாது. எல்லாமே வந்து லோக்கல் மதுரையிலே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து சின்ன சின்ன வாய்தா 1 நாள் 2 நாள் 3 நாள்லேயே போட்டு இந்த வழக்கை வந்து மிக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் பதிவிட்டார். மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஏலங்கள் விட்டு சொத்துக்கள் எல்லாமே நம்ம மக்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஏலம் விட்டே அமௌண்ட் வரதை மக்களுக்கு பிரித்து கொடுக்குற ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். நமக்கு போனால் தான் தெரியும். இப்பயே வந்து ஒரு குழப்பத்தில் நம்ம உடனே ஒரு முடிவு எடுக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட் ஏலம் விட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து நீதியரசர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அவருடைய மனசில் இருந்து முக்கியமான கண்டென்ட்டுகள். உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ திருப்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கிறோம். ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தால் அது எங்களுடைய மிஸ்டேக் தான். சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக நினச்சிக்கிறோம். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இந்த நீதிமன்றம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.